சாவடிச்சிருவேன். யூனியனோட பேரை சொல்லி என்ன நீ ஊரை விட்டு அனுப்பிச்சிருவியா? கொஞ்சம் சும்மா விடு பாட்டி. விடு பாட்டி, என்ன விடுன்ற. நான் சொல்றத முதல்ல கேளு. நீ கொஞ்சம் பேசாம இரு. இந்த பக்கம் தள்ளி நில்லு. என்ன பிரச்சனை? இங்க பாருங்க சார், லோடு இறக்குன கூலி நியாயமா தரேன்னு இவ ஒத்துக்கிட்டா. ஆனா இவங்களுக்கு அது போதாதான். யாரும் இல்லன்னு நினைச்சு அதுக்குன்னு இப்படி கேவலமா பேசுவாங்க. என்னடா அது அப்புறமா சொன்ன போதும், இங்க நடந்தது சொல்லு. நீ இப்ப எதுக்கு இங்க விழுந்த? அவ என்ன மிதிச்சிட்டா. அப்ப உனக்கான கூடி கிடைச்சிருச்சுல, அப்ப கிளம்பு. என்ன? ஹலோ, எங்க போற? அசிங்கமா பேசுனா நீ யார வேணாலும் அடிச்சிருவியா? அது பேசுறப்ப தெரியும். சாமி, நீ ஏதாவது சொல்லு. சாமியே சரணமையப்போ. சரணம் சொல்லல, ஏதாவது அசிங்கமா பேச சொன்ன. எப்படி? அது அப்புறமா சொன்னா போதும், இப்ப அசிங்கமா பேசு. காரணமையப்போ. என்னையா இது? வாயிலிருந்த பல்லு. இவ்வளவு எதிர்பார்க்கல. ஏய், எல்லாரும் முன்னாடி நீ போலீஸ் மேல கைய வச்சுட்ட. உனக்கு மரியாதை கத்து கொடுத்தா நீ சரியா வருவ. இவளை புடிச்சு ஜீப்ல ஏத்து. ஐயோ சார், என் பொண்ணு அப்பாவி, அவளை விட்டுருங்க சார். அவளை கூட்டிட்டு போக வேணாம் சார். யாரும் இல்லையா இங்க? வணக்கம் சார். உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேக்குறேன், எனக்கு என் பொண்ணு வேணும். அவளை வெளியில விட சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். அது எதுவும் எனக்கு தெரியாது. அவ உள்ளதான் இருக்கா. கொஞ்சம் முன்கோவம் இருந்தாலும் அவ பாவம். அவ முகத்தை பார்த்து அவங்க அம்மாவை பத்தி தப்பானவன் ஏதாவது சொல்லிட்டா அவளால பொறுத்துக்க முடியாது. ஊர்ல சொல்ற மாதிரி அவங்க அம்மா தப்பான ஆள் ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கையில அவளுக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு. எந்த ஆதரவும் இல்லாம நிக்கும் போது குடும்பத்துல பிறந்த ஒருத்தன் வந்து ஒரு வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்லும் போது அத அவன் நம்பிட்டா. அவன் ஏமாத்துறது நம்மளுக்கு தெரியாம போச்சு. இன்னைக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நீங்கெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள போட்டிருக்கீங்களே. என் பொண்ணோட அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சந்திரன் தடி மாதவன், லிங்கத்தம்மாவோட பெரிய அண்ணா. வயசுக்கு வந்த ஒரு பொம்பளை புள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல விடியற வரைக்கும் இருந்தா. ஊராளுங்க என்னென்னலாம் பேசுவாங்கன்னு தெரியுமா? புதுசா என்னென்னமோ சொல்லுவாங்க. அதனாலதான் உங்களை தேடி வந்தது. என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இல்லாம பண்ணிடாதீங்க. உங்க வீட்ல நீ என்ன செஞ்ச? மட்டன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? இல்ல நல்லா செய்வியா? வணக்கம் சார். சாமி, சரணமையப்பா. அந்த பொண்ணை ராத்திரி இங்க வைக்க கூடாது, அனுப்பிவிட சொன்னல. ஒரு தடவை இல்ல, 1000 முறை சொல்லியாச்சு. ஆனா அந்த பொண்ணு போக மாட்டேங்குது. என்ன பிடிச்சி உள்ள போட்ட ஆளே வந்து என்ன வெளியே விட்டாதான் போவேன்னு சொல்லிட்டா. எழுந்துருடி. உங்கள்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்க, எழுந்துரு. எதுக்கு? தப்பா பேசினா அடிப்பேன் பாக்கவா? அடிப்பேன். அது போலீஸ் மட்டும் இல்ல, மகாராஜாவா இருந்தாலும் அடிப்பேன். அது நீங்க ப்ரூவ் பண்ண விஷயம் தானே. நான் இங்க வந்தது உன்னை திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ இல்ல. இங்கிருந்து உன்னை அனுப்பதான். டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல கிளம்பு. போன்னு சொன்ன. சொல்றது கேளு கௌரி. ஓஹோ, அப்ப ரெக்கமெண்டேஷன் தான் இல்ல? ஏன் பாட்டி உனக்கு அசிங்கமா இல்ல இந்த மாதிரி ஆளுங்க காலை பிடிக்கிறதுக்கு? ரெக்கமெண்டேஷனுக்கு ஆளுங்க வந்தா அந்த ஆளு லாக்அப்ல போடுற சாருக்கு இப்ப என்ன புது மாற்றம்? சும்மா பேசிட்டு இருக்காம வண்டியில வந்து ஏறு. நைட் ஆயிருச்சு, நானே கொண்டு போய் விட்டுறேன். ஓ ஆமாமா, எந்த போலீஸோட உதவியும் எனக்கு தேவையில்ல. நான் போய்ப்பேன். வா பாட்டி. ஏன்டா இப்படி பண்ற? இப்ப போற அந்த வேகத்துல சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணா போதும். அப்புறம் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. அப்புறம் அவன் ஆம்பளி ஆயிடுவான். ஸ்ட்ராங் ஜென்டில்மேன். பேசுனதெல்லாம் போதும், முதல்ல அவங்களை கொண்டு போய் வீட்டுல. அப்புறம் யார் என்ன இங்க கூட்டு வருவா? கொஞ்சம் போயிட்டு வாங்க சாமி. சரணமையப்பா. பல வருஷங்களுக்கு அப்புறம் இக்கரையில நடக்கிற திருவிழாவை அக்கறையில மாமா நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு துணையா பக்கபலமா செயல்படுறது பென் ஜான்சன்ங்கிற போலீஸ். அரசியல் விமர்சகன் மாதிரி சொல்றதா இருந்தா காத்து திசை மாறி வீச ஆரம்பிச்சிருக்கு. ஆனா வீசுற காத்த சூறாவளியா மாத்தணும். என்னோட மூளை யோசிக்கிறத உங்களாலையெல்லாம் செய்ய முடியாது. அதுக்கு அவன் தான் வரணும்.
அவரக்கார பத்ரோஸோட கைய கால அடிச்சு உடைச்சு அவனுக்கு பதிலா இங்க வந்தவன் தான் வெட்டுக்காடு வேலாயுதம். ஆனா அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கான். உள்ள இருக்கிறவனை வெளியே கொண்டு வரணும், வர வைக்கணும். உள்ள இருக்கும்போது வெளியே கொண்டு வந்து காரியத்தை முடிச்சிட்டு திரும்ப உள்ள கொண்டு போய் இவர் அரசியல் வித்த. இது ஒரு விதமான பொலிட்டிக்கல் பிளே. அத நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே கம்பீரமா தொப்பியும் ஸ்டாரும் வச்சு நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளையே மிரட்டின அந்த போலீஸ் ஆபீசரை ஜனங்க முன்னாடியே வச்சு கொலை பண்ண அந்த வேலாயுதம் இன்னைக்கு உள்ள இருக்கான்னா அது அந்த கோழி கடைக்காரி சொன்ன அந்த ஒரே சாட்சியால தான். அப்ப அவன் ஜெயில இருந்து வரும்போது அவனோட எதிரி அந்த கோழி கடைக்காரியா தான் இருப்பா. இதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் பண்ண தப்போட கதை அதோட முடியணும். அது மட்டும் இல்லாம எனக்கு பண கஷ்டத்தோட மன கஷ்டத்தையும் கொடுத்து அவமானத்தை கொடுத்தான அந்த போலீஸ் ஆபீசர் அவனை மட்டும் இல்லாம அந்த ஒத்தக்கால் கிழவனையும் போட்டு தள்ளணும். அதோட நாம நடத்தாத இந்த திருவிழாவில் கலந்துகிட்ட அத்தனை ஜனங்களையும் போட்டு தள்ளணும். இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு நடத்தணும், நடத்தி காட்டணும். ஹலோ, இங்க பழைய பாடுங்க. நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. திடீர்னு பழைய பாட்டுல பாட சொன்னா நான் என்ன பண்றது? பாடித்தான் ஆகணும். இல்ல இங்க இருந்து நீ உயிரோட போக முடியாது. குத்து பாட்டு பாடுறானா? அதெல்லாம் வேற இடத்துல வச்சுக்க. இங்க அதெல்லாம் நடக்காது. போடா. பழைய பாட்டு பாடுனா வேணும். புது பாட்டு வேணும். பழைய பாட்டு பாடுறா. போடா. நடக்கிறது வேற. பாடுங்கல. நான் பைசா வேணும். இனிமே நீங்க பாத்துக்குங்க. அது வேண்டாம். கச்சேரியும் சினிமா டான்ஸும் ஒன்னா வேண்டாம். சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க. இங்க பாருங்க சார், இவங்களுக்கு தேவை பழைய பாட்டு தான். கோயிலுங்கிறதுனால நாங்க பிரிப்பேரோட பாட வந்திருக்கிறது லேட்டஸ்ட் பாட்டு தான். எங்களுக்கு லேட்டஸ்ட் தான் வேணும். யாருக்கு வேணும்டா உங்க பழைய பாட்டு? எங்களுக்கு குத்து பாட்டு தான் வேணும். வயசான காலத்துல உனக்கு குத்து பாட்டு கேக்குதா? ஏய், பழைய பாட்டு பழைய பாட்டு போதும். இங்க பாரு, இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்றதுக்காக எங்க ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 3-4 பேர் அனுப்பி இருந்தனே. ஆமா, அவனுக்கு என்ன தூங்கிட்டா இருக்கானுங்க? சாமியே சரணமையப்பா. ஓஹோ, இப்ப புரியுது. பிரச்சனை பண்ண வேண்டாம்னு நினைச்சு ஏற்கனவே கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுனால இதை இப்பவே சரி பண்ணிடுறேன். ஓ, நீங்க சரி பண்ணிடுவீங்களா? சார் பாடகரா? உங்களோட குரு யாருன்னு சொல்லுங்க. சபரோம் கி சிந்தகி ஜோ கபி கதம் ஜாத்தேகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய குரு எல்லாம் எனக்கு இல்ல. அப்ப பாடகரே, உங்ககிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு எட்ல புடிச்சு ஒரு கட்டு கட்டுங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காட்டுறேன். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சாரி சார். இவ்வளவு போட்ஸ் வந்து கையை கட்டிக்கிட்டு இருந்தீங்களா? எஸ்பி எங்கயா? உள்ள இருக்காரு சார். புள்ள எப்படி கிடக்குது? அப்பா கையில விட்டு போயிட்டேன். நாதியத்தை கிடக்குறோமே. சார், எஸ் சார், ஓகே சார், ஐ வில். ஒரு சைடு அரசியல்வாதிங்க, ஒரு சைடு பத்திரிக்காரங்க, கூடவே நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. ஐஜி தான் வித்தின் ஹவர்ஸ் நடந்த விஷயத்தோட மொத்த டீட்டெயில்ஸ் அவர் டேபிளுக்கு வந்துடணுமா? நடந்த விஷயம் இது இல்லையே சார். ஒரு சிலர் சேர்ந்து நடத்தணும் தான் சார். தெரியும், ஆனா அவங்க இருந்தது இருட்டுல, நாம தான் வெளிச்சத்துல இருந்தோம். அதனால நடந்த விஷயம் எல்லாத்துக்குமே நாம தான் பொறுப்பேற்றுக்கணும். ஹலோ ஹலோ, யாரு? வணக்கம் சார். சார், உங்க தொகுதியில இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷம் அப்படி சொல்ல முடியாதுல்ல, வருத்தப்படுறேன்.
அப்படியும் சொல்ல முடியாது. யாரோ சிலர் செஞ்ச அதிக பிரசங்கித்தனம்னு சொல்லலாம். யாரு சார் அந்த ஒரு சிலர்? நானும் நீயும் இல்லம்மா, வேற யாருன்னு தெரியணும்னா அதோ அங்க. இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண பாடி தான் சார். அப்ப வெடிச்சு சதுறது இன்னும் இருக்குல்ல. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. சரியா சார்? ஓ சந்தோஷம். அப்போ திருவிழாவை நடத்தின எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க. செத்து கிடக்கிறவங்களோட ஜாதகம் குறிக்க வந்திருப்பீங்க, மாமனும் மருமகனும் சேர்ந்து. இப்படி எல்லாம் நடக்கணும் முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் நான் இந்த திருவிழாவே வேண்டான்னு சொன்னேன். அதை ஏதோ வீம்புக்கு சொல்றேன்னு மீறி திருவிழாவை நடத்துனீங்களே, இப்ப என்னாச்சு? இந்த ஊர்ல இருக்கிற அப்பாவிகளுக்கு கடவுள் குறிச்ச நாளுக்கு முன்னாடி நீங்க அனுப்பி வச்சிட்டீங்க. விறகோட செலவும் மிச்சம். உன் அப்பா அந்த காலத்துல திருவிழா கொண்டாடும் போது 1-2 பேர் தான் சாவாங்க. நீ ஒரே அடியா ஒரு டசன போட்டு தள்ளிட்டியே, பிரமாதம். அப்பாவையே ஜெயிக்க பிறந்த சப் இன்ஸ்பெக்டர் பென் ஜான்சன், தமிழ்நாடு போலீஸோட சிம்ம சொப்பனம். உன் ஜாதகம் எப்படி இருக்குன்னா, இனி வரும் காலத்துல இந்த ஸ்டார் எல்லாம் கழட்டி வச்சு தெரு பொறுக்கணுங்கிறது யோகம். அதோட கையில ஒரு திருவோட ஏந்திக்கிட்டு இதோ இந்த எம்எல்ஏக்கு கிடைச்ச நிவாரண நிதியில இருந்து இவங்க எல்லாரும் முன்னாடி வச்சு நான் உனக்கு பிச்சை போடுறேன். எந்த தப்பு செய்யாத அப்பாவிகளோட உயிரை எடுத்துட்டியடா. எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சு என் ஜனங்க முன்னாடி நீ என் நெஞ்சில மிதிச்சிட்டல. இவெல்லாம் போலீஸ்ல அடியாள், பக்கா கிரிமினல், பைத்தியக்கார பையன். ஆமாடா, எனக்கு பைத்தியம் தான். உன்னை சாவடிக்கிறடா. ஜான்சன், இவனுக்கான தண்டனையை கடவுள் கொடுப்பாரு, நீ ஒண்ணும் பண்ணாத. இல்ல, இவனால இந்த ஜனங்க சிந்துற கண்ணீர்கான கணக்க இவனை வச்சு நான் இங்கேயே தீர்க்க போறேன். நீ ஒரு அடி முன்னாடி வச்சாலும் நான் இதை யூஸ் பண்ண வேண்டி இருக்கும்.